ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஆரி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பில்லோ கவர் ஸ்டிச்சிங் பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பில்லோ வந்து நான் உங்களுக்கு 3 மெத்தடில் எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து தலவாணியை வச்சு நம்ம எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். செகண்ட் வந்து தலவாணி உரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதை வச்சு நம்ம எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். மூணாவது வந்து மெஷரிங் சார்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்களா? நீங்கள் இந்த மெஷரிங் சார்ட் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து பில்லோ கவர் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி 3 மெத்தடில் வந்து உங்களுக்கு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி தந்துடுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பில்லோவை மெஷர் பண்ணி எப்படி கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணணும், எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெக்கார்டர் நோட்டில் எப்படி காப்பி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு நம்மளுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், அதாவது என்ன கிளாத்து தேவைப்படும் அப்படின்னா, காட்டன் கிளாத் தான் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? அதுதான் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு 2 மெஷர்மெண்ட் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஒன்று வந்து வித்து, ஒன்று ஹைட்டு, அதாவது அகலமும் உயரமும் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதை மட்டும் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதை எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? செகண்ட் வந்து மெஷர்மெண்ட்டுன்னு போட்டுட்டு வித்து ஹைட் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அதை வந்து மெஷர் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கால்குலேஷன் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து இந்த பில்லோ கவரை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நைட்டி கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். இது வந்து பிரிண்டட் காட்டன். ஓகேவா? இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 220 ரூபா 3 மீட்டர். ஓகேவா? இதோட கம்மி அமௌண்ட்லேயுமே இந்த ஃபேப்ரிக் வந்து கிடைக்கும். நீங்கள் ஷாப்பில் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த 3 மீட்டர் கிளாத்தில் தான் பில்லோ கவர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆனால் 3 மீட்டர்லேயுமே ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. எனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு நான் கட் பண்ணிவிட்டு மீதி கிளாத்தை நான் எடுத்து வைக்க போகிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பில்லோவை எடுத்துக்கோங்க. இப்போ இதை தான் நம்ம மெஷர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே என்ன மெஷர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதுலனாலுமே சுற்றளவு அகலத்தை தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த பில்லோவோட அகலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 இன்ச்சஸ் வந்து வருது. ஓகேவா? அதாவது சுற்றளவில் வந்து ஒரு பாதி. சரிங்களா? அது வந்து 14 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. இதில் வந்து ஒன் சைடு வந்து ஃபோல்டிங் சைடு இருக்குது, ஒன் சைடு மட்டும் தான் ஸ்டிச்சிங் வருது. ஓகேவா? அப்போது நம்மளுக்கு வித்து எவ்வளோ வருது அப்படின்னா 14 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வித்து வருது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹைட்டு நம்ம மெஷர் பண்ணலாம். உயரத்தை வந்து மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி சென்டர்லேருந்து மார்க் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா சைடில் கூட இருந்து கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உயரம் வந்து 20 இன்ச்சு வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ இதுலேயுமே ஒரு 20 இன்ச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஹைட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வித்தை நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணலாம். அதாவது அகலம் வந்து 14 இன்ச்சஸ் வந்து வந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து போட்டிருக்கேன். இது கூட வந்து நம்ம சீமிங் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஸ்டிச்சிங்க்கு வந்து கிளாத் வேணும் அப்படிங்கிறதுக்காக சீமிங் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அந்த சீமிங் அலவன்ஸ் வந்து நான் எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். மேலுள்ள லேயருக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே அப்படி சுற்றி வருது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? அதாவது அகலத்தில் சீமிங் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணால் போதும், ஃபோல்டிங் சைடு இருந்தால் மட்டும். ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லேயரில் மட்டும் 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னொரு லேயரில் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அது கட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து 14 இன்ச்சஸ் போட்டிருக்கோமா வித்து, அது கூட வந்து சீமிங் அலவன்ஸுக்காக ஒரு கீழுள்ள லேயரில் ஒரு 1/2 இன்ச்சும் மேலுள்ள லேயரில் ஒரு 1/2 இன்ச்சும் நம்ம ஆட் பண்ணுறோம். டோட்டலாக வந்து 1 இன்ச் வருது. இதை வந்து நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா 1/2 இன்ச் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து கீழுள்ள லேயர்லேயும் அதே 1/2 இன்ச் வந்துடும்ல, அதனால் உங்களுக்கு வந்து 14.5 இன்ச் தான் வரணும். அந்த இதில் தான் நீங்கள் வந்து வித்து வந்து மார்க் பண்ணணும். ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக 1 இன்ச் ஆட் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால இது கூடவே நான் 1 இன்ச் ஆட் பண்ணுறேன். அப்போ வந்து 15 இன்ச்சஸ் ஆயிடுது. அப்போ நான் வந்து கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு 15 இன்ச்சஸில் மார்க் பண்ணேன் அப்படின்னா அந்த சீமிங் அலவன்ஸுக்காக 1 இன்ச் போயிடும். அந்த எக்ஸ்ட்ரா லூஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஈஸ் அலவன்ஸ், அதுக்காக 1 இன்ச் வந்து இருக்கும். சரிங்களா? அதனால தான் நான் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். 15 இன்ச்சஸாக வரும். நீங்கள் வந்து ஈஸ் அலவன்ஸ் அந்த லூஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த அகலத்தில் 14 இன்ச் வருது பார்த்தீங்களா, அது கூட ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பில்லோ மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு கிளாத் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஹைட்டு வந்து 20 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ இது கூட நம்ம சீமிங் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ கீழே ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க, அதேமாரி நம்மளும் ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு 1/2 இன்ச் நான் வந்து சீமிங் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து
மேலே வந்து ஃபோல்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக ஒரு இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1.5 இன்ச்சாக நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ கீழே ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டோமா, மேலே வந்து ஒரு 1.5 இன்ச், டோட்டலாக 2 இன்ச் வருது. அப்போ 20 + 2 22 இன்ச்சஸ் வந்து உயரம் மட்டுமே 22 இன்ச்சஸ் வந்து வருது. சரிங்களா? இப்போ ரெக்கார்டர் நோட்லேயும் 20 இன்ச்சஸ்னு போட்டு சீமிங் அலவன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஷார்ட் ஃபார்மில் எஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து ஃபோல்டிங்காக நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதனால எஃப் அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்லேயும் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாமே நம்ம கூட்டணும் அப்படின்னா 22 இன்ச்சஸ் வந்து வரும். அது ஆன்சரு. நான் ப்ளஸ்ன்னு போட்டு 22 போட்டுட்டு அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும். இது மட்டும் நீங்கள் ரெக்கார்டர் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கால்குலேஷன் வரைக்கும் இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் மெத்தட் அப்படி இல்லைன்னா செய்முறை அப்படிங்கிறது மாதிரி போட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை வந்து பாயிண்ட் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த பில்லோவில் உயரமும் அகலமும் மட்டும்தான் உங்களுக்கு வேணுமே தவிர வேறு எதுவுமே வேண்டாம். சரிங்களா? ஏன்னா பில்லோ மெஷர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்கொயரு இல்லை ரெக்டாங்கிள் இந்த 2 ஷேப் தான் வரும். அதனால நீங்கள் மெஷர் பண்ணுறது ஈஸி. ஒன்று வந்து ஹைட்டு, ஒன்று வித்து, இந்த 2 மெஷர்மெண்ட் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இதே ஸ்கொயர் ஷேப்னா அதுவுமே வேண்டாம். நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டை மட்டுமே கண்டுபிடிச்சா போதும். இன்னொரு மெஷர்மெண்ட்டை வந்து ஆல்ரெடி தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக மெஷர்மெண்ட் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த கோடு போடாத பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டிராயிங் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் இந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ கட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதில் வந்து கீழே ஒரு லைன் போட்டிருக்கீங்கல்ல, அந்த லைன் வந்து கம்பல்சரி. சரிங்களா? அது வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கிளாத் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லைன் வந்து போடணும். அதிலே இருந்து தான் நம்மளோட ஹைட் எவ்வளோ வருது அப்படின்னா 22 இன்ச்சஸ் வருது. பார்த்தீங்களா? அந்த 22 இன்ச்சஸை வந்து நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம அந்த 22 இன்ச்சஸில் மார்க் பண்ணி அந்த பாக்ஸ் வந்து போடுறோம். பார்த்தீங்களா? அதுலேயே உங்களுக்கு வந்து ஃபோல்டிங் சைஸுமே வரும், அதேமாரி சீமிங் அலவன்ஸுமே வரும். சரிங்களா? அதாவது மேலே ஒரு 1.5 இன்ச் ஃபோல்டிங் சைஸ்ன்னு நான் போட்டிருக்கேன் பாருங்க, அதுவுமே ஆட் ஆகிருக்கணும். அதேமாரி கீழே ஒரு 1/2 இன்ச் நம்ம போட்டிருக்கோம். பார்த்தீங்களா? அதுவுமே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அதெல்லாம் கூட்டி தான் நம்ம வந்து டோட்டலாக 22 இன்ச்சஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வித்து வந்து உங்களுக்கு வந்து 15 இன்ச்சஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால் 15 இன்ச்சஸ் வித்துன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹைட்டு சைடுமே நான் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி வித்து சைடுமே நான் ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சீமிங் அலவன்ஸ்க்காக அந்த டாட்டாக போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? அதுதான் சீமிங் அலவன்ஸ். அது எங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பாருங்கள். இந்த ரெக்டாங்கிள் அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? அதுக்கு உள்ளே தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த 1/2 இன்ச்சும் சேர்த்து தான் நம்ம மெஷர் பண்ணி 15 இன்ச்சஸ் 22 இன்ச்சஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதனால தான் நான் உள்ளே மார்க் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ரெடி அளவு தான் எடுக்கிறீங்க அப்படின்னா வெளியில் தான் இந்த 1/2 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். சரிங்களா? நம்ம பார்க்குற மேக்ஸிமம் மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணி தான் நம்ம போட்டிருப்போம். அதனால இந்த சீமிங் அலவன்ஸ், ஈஸ் அலவன்ஸ்லாம் மேக்ஸிமம் நம்ம உள்ளே தான் மார்க் பண்ணுவோம். சரிங்களா? இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டிங்னு போட்டிருக்கோம். பார்த்தீங்களா? அந்த சைடு வந்து உங்களுக்கு ஃபோல்டிங் வரும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து 1/2 இன்ச் அப்படின்னு போட்டிருக்கோம். பார்த்தீங்களா? அந்த சைடு தான் உங்களுக்கு ஓப்பன் வரும். சரிங்களா? அந்த சைடும் அதேமாதிரி கீழேயும் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ஃபோல்டிங் போட்டுக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு 1/2 இன்ச் வந்து நான் மெஷர் பண்ணி காட்டலை. சரிங்களா? நீங்கள் ரெக்கார்டர் நோட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி கிளாத்தில் கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து 3 மீட்டரில் நைட்டி கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படி சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா? அதில் தான் இப்போ வந்து நான் பில்லோ கவரை கட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போது இந்த மாதிரி கிளாத்தை வந்து விரிச்சிட்டு பாருங்கள், அதோட வித்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரி 3 மீட்டரில் நைட்டி கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட வித்து வந்து உங்களுக்கு 30 to 35 இன்ச்சஸ் வரைக்கும் தாராளமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் வந்து 33 இன்ச்சஸ் வரைக்கும் வித்து இருக்குது. இது வந்து கரெக்டான அளவு தான். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? நம்ம வந்து ஒரு பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். சரிங்களா? அதுவுமே அதிகபட்சம் தான். நம்ம ஃப்ரில் ஏதாவது வைக்க போகிறோம் அப்படின்னா அது காணும். சரிங்களா? மித்தபடி நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 80 பாயிண்ட்டு இந்த மாதிரியே இருந்தாலே போதும். சரிங்களா? இப்போ நான் வந்து அப்படியே டைரெக்டாக எடுத்து நான் கட் பண்ண போகிறது கிடையாது. இதில் எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி கிளாத்தை நான் அப்படியே விட போகிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா கிளாத் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த கிளாத்தில் மெஷரிங் பண்ணாலுமே அந்த கிளாத்தோட ராங் சைடில் தான் நம்ம வந்து மெஷரிங் பண்ணணும். ரைட் சைடில் வந்து மெஷரிங் பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த ராங் சைடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு
முன்னக்கூட்டியே தெரியும். அதாவது நம்ம வியர் பண்ணும்போது நம்ம பாடியை டச் பண்ண மாதிரி உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கெட்ட பக்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். வெளியில் பார்க்கும்போது நல்லா ப்ரைட்டாக அந்த டிசைனாக நம்மளுக்கு டார்க்காக தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல பக்கம். நீங்கள் வந்து மெஷரிங் பண்ணும்போது வந்து கெட்ட பக்கத்தில் தான் பண்ணணும், உள் பக்கத்தில் தான் பண்ணணும், வெளி பக்கத்தில் வந்து பண்ணக்கூடாது சரிங்களா. ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு மார்க் வந்து தப்பாயிட்டோம் அப்படின்னா நம்ம வியர் பண்ணும்போது அந்த மார்க்கிங் வந்து வெளியில் தெரியும், அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால என்ன கிளாத்தில் நீங்கள் மெஷரிங் பண்ணாலுமே உள்ளே தான் நீங்கள் பண்ணணும், வெளியில் வந்து பண்ணக்கூடாது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாத்தை நான் எனக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த கரக்கட்டு இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா பட்டையா, அது வந்து ரெண்டு பக்கமே ஒன்று போல் வர மாதிரி வச்சுட்டு அது எனக்கு ஆப்போசிட் சைடில் வர மாதிரி போட்டிருக்கேன். எனக்கு என்னோட சைடில் வந்து ஃபோல்டிங் வர மாதிரி நான் போட்டிருக்கேன் சரிங்களா. இந்த மாதிரி கட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த கரக்கட்டு வந்து மேலே இருக்கிற மாதிரி வர மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு 2 மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்து அந்த கரக்கட்டை யூஸ் பண்ணாமல் எப்படி ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த கரக்கட்டை வந்து யூஸ் பண்ணி எப்படி ஃபோல்டிங் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீழே ஒரு 1/2 இன்ச் போல் நான் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடுறேன். இது எதுக்காக அப்படின்னா 2 கிளாத்துமே நம்மளுக்கு ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டிருக்கோம் ஓகேவா. இப்போ அதுலேருந்து ஹைட் வந்து 22 இன்ச்சஸ் வந்துச்சா, நான் 22 இன்ச்சஸில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஆப்போசிட் சைடுமே 22 இன்ச்சஸில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து 23 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டேன், அதனால தான் மறுபடியும் மார்க் பண்ணுறேன். இப்போது ஆப்போசிட் சைடுமே 22 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த 2 லைனையுமே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம், கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ அவ்வளோதான், நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே 1 மீட்டர் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் ஃபுல்லாமே வேஸ்ட்டாக தான் ஆகும், இன்னொரு பில்லோ கவர் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது சரிங்களா. அதனால தான் நான் தேவைக்கு தக்கன கட் பண்ணிவிட்டு மீதி கிளாத்தை நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் வந்து 1 மீட்டர் தான் கிளாத் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே போட்டு கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நீங்கள் வந்து ஃப்ரில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மெத்தடில் வந்து நீங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 75 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். இதில் வந்து ஃப்ரில் வராது, அதனால உங்களுக்கு 75 பாயிண்ட்ஸ் வந்து தாராளமாக காணும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரில் வைக்க போகிறீங்க அப்படின்னா 1 மீட்டராக எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து அகலம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 15 இன்ச்சஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ அதே அளவில் வந்து நான் 15 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன். இதில் வந்து ஈஸ் அலவன்ஸும் ஆட் ஆகிருக்கணும், அதே மாதிரி சீம் அலவன்ஸும் ஆட் பண்ணி தான் நான் அந்த வந்து 15 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த டாட்டையுமே கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன், கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ ஈஸ் அலவன்ஸ் வந்து நான் 1 இன்ச் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 1 இன்ச்சில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு 2-3 இன்ச்சஸ் கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேவா. அதே மாதிரி இதில் வந்து நான் ஏன் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து காட்டன் ஃபேப்ரிக் அப்படிங்கிறனால ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாலே அது வந்து ஃபேப்ரிக் சுருங்கிடும் பார்த்தீங்களா. அதனால தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா அந்த லூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை விட கூடையும் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கூட மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் ஓகேவா. இப்போ நான் வந்து மார்க் பண்ணதில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கீழே ஒரு 1/2 இன்ச் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் என்ன ஃபேப்ரிக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பிசுறு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு கட் பண்ணணும். ஏன்னா அந்த பிசுறு வந்து நேராக தான் கட் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது, எங்கேயாவது ஒரு இடத்துல கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேப்ரிக்கே உங்களுக்கு கிராஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் போல் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு நம்ம கட் பண்ணுறோம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் முன்னக்கூட்டியே சொன்ன மாதிரி இதில் இந்த 22 இன்ச்சஸ்லேயே வந்து உங்களுக்கு கீழேயும் ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், மேலேயும் ஒரு 1.5 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் சைட்லேயுமே நம்ம 1/2 இன்ச் வந்து வரும் சரிங்களா. இதை தான் நான் இப்போ வந்து மார்க் பண்ணுறேன் உங்களுக்காக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து இந்த 22 இன்ச்சஸ் 15 இன்ச்சஸ்லேயே நம்ம சீமிங் எலமெண்ட்ஸ் ஃபோல்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்ததுனால நான் வந்து உள்ளே மார்க் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ரெடி அளவு தான் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மார்க்கிங்கை வந்து நீங்கள் வெளியில் வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா. இது இப்போதைக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு சைடு வந்து ஃபோல்டிங் வந்திருக்கு, ஒரு சைடு தான் நம்மளுக்கு வந்து அந்த கட் பண்ணுறது வந்து வந்திருக்கு சரிங்களா. சப்போஸ் நம்ம வந்து 2 சைடுமே உங்களுக்கு வந்து ஃபோல்டிங் வர மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அதாவது வராது, அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரில் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த டைம் தான் வரும் ஓகேவா. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ 15 இன்ச்சஸ் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கூட வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். அப்போது 16 இன்ச்சஸில் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா.
நம்மளுக்கு ஆப்போசிட்டில் எப்படி நம்ம 1/2 இன்ச் விட்டோமோ அதேமாதிரி இந்த சைடுமே ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்டிங் சைடுமே 1/2 இன்ச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு அந்த கிளாத்தை வந்து 2ஆக கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணணும் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த பில்லோ கவரை எப்படி கால்குலேஷன் பண்ணி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன். இதில் எந்த டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த பில்லோ கவர்லேருந்து தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஸ்டிச் பண்ணி நம்ம பழக போகிறோம். அப்படி பழகும்போது அதை வந்து நம்ம பொடிக் ஸ்டைலில் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதாவது அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் எப்படி நீட் ஃபினிஷிங்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ இருந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ மேலே வந்து ஒரு ஃபோல்டிங்காக 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து கீழே உள்ள கிளாத்லேயும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சைடில் வந்து குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 சைட்லேயுமே அந்த ஃபோல்டிங் வந்து நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. இப்போ நம்ம கர்ச்சிஃபில் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுலேயுமே நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒயிட் கலர் த்ரெட் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த த்ரெட்டை வந்து கட்டிடுங்க. அப்படி கட்டிட்டு அந்த கிளாத்தை எடுத்து விட்டு அந்த நூனிலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. மேலே வந்து அந்த தையல் வந்து போகக்கூடாது சரிங்களா. அந்த நூனிலேயே அழகாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபோல்டிங்கில் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளிப்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல பக்கம், அது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். உள் பக்கத்தில் நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது, வெளிப்பக்கத்தில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஓகேவா. அந்த வெளிப்பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 1 பாயிண்ட்டு அந்த அளவுக்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன் நான் இப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா, நான் முன்னக்கூட்டியே சொன்னேன் பார்த்தீங்களா, பொடிக் ஸ்டைலில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வந்து உள்ளே வந்து பிசுறு வந்து தெரியாது, வெளியிலையும் பிசுறு தெரியாது, உள்ளேயும் பிசுறு தெரியாது. அதுக்காக தான் இந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது மேக்ஸிமம் 1/4 இன்ச் தான் ஸ்டிச் பண்ணணும், அதுக்கு மேலே போகக்கூடாது சரிங்களா. இல்லைன்னா 1 பாயிண்ட் அளவுக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ண அளவுமே நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்டிங் பண்ணும்போது இந்த அளவையும் நீங்கள் சேர்த்துட்டு தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும் சரிங்களா. அதாவது சீமிங் அலவன்ஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுறோம் அப்படின்னா இந்த உள்ள மடிச்சடிக்கிறதுக்காக இன்னொரு 1/4 இன்ச் போல் நம்ம வந்து விட்டுறலாம் ஓகேவா. 1/4 இன்ச் போதும், ரொம்ப விட வேண்டாம். அப்போது டோட்டலாக சீமிங் அலவன்ஸுக்காக ஒரு 3/4 இன்ச் வந்து விடணும் ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த முக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும், அதாவது நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துல மட்டும் இந்த மாதிரி அந்த த்ரெட்டை ஒட்டி ஒரு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிளாத்தை வந்து நம்ம திருப்பி போடுவோம் பார்த்தீங்களா, அப்போது அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதாவது ஷார்ப்பாக அந்த எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை திருப்பி போடுங்க. இப்போ இந்த மாதிரி கிளாத்தை திருப்பி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சீமிங் அலவன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த ஓப்பன் சைடு, அந்த சைடு தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சில் மெஷர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த சீமிங் அலவன்ஸ் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுறதுனால இதுக்குள்ளே ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட பிசுறு வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது சரிங்களா. ஏன்னா அந்த 1/2 இன்ச்சுக்குள்ளேயே அந்த பிசுறு வந்து உள்ளேயே இருக்கும். அதனால் உள்பக்கமும் நம்மளுக்கு அந்த பிசுறு தெரியாது, வெளிப்பக்கமும் நம்மளுக்கு வந்து பிசுறு தெரியாது. இந்த ஸ்டிச்சஸை ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சீம் ஸ்டிச்சஸ்னு ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃப்ரெஞ்சு சீம் அப்படின்னு ஒரு ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே ஸ்டிச் தான் இதில் வந்து நான் போடுறேன் சரிங்களா. நம்ம இனிமேல் வர மேக்ஸிமம் ஸ்டிச்சஸ் வந்து அந்த சீம் ஸ்டிச்சஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் நம்ம பார்ப்போம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது சரிங்களா. நம்ம சீமிங் அலவன்ஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதில் தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். சைட்லேயுமே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், கீழேயுமே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது அந்த சென்டரில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை உங்களுக்கு திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள். திருப்பி போடும்போது அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து உள்பக்கமுமே அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாது, அதுமாரி வெளிப்பக்கமுமே அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாது சரிங்களா. இனிமேல் இதே மாதிரி தான் இனிமேல் வர எல்லா ஸ்டிச்சஸுமே அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் நம்ம ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு 1-2 இடத்த தவிர மீதி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம ரோப் வச்சு தான் நம்ம வந்து இந்த பில்லோ கவரை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ரோப் வைக்கிறதுக்கு சென்டரை மார்க் பண்ணணும். அதுக்கு நான் இந்த மாதிரி அதை நான் 3ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள்.
அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது நம்ம கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக நான் 3ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சென்டர் வந்து கிடச்சிரும், 2 பக்கம் சென்டர் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த ஃபோல்டிங் சைடு மட்டும் மார்க் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக அந்த சென்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதில் தான் நம்ம வந்து கயிறு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதே மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம கீழே உள்ள கிளாத்லேயும் நம்ம மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரோப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ரோப்பு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வந்து மணியும் நம்ம தொங்க விட போகிறோம். சரிங்களா? இந்த ரோப்பை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 1 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டையாக இருக்கிற மாதிரி வரதுனால நான் 1.5 இன்ச்சாக எடுத்திருக்கேன். சரிங்களா? நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுவேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை. அப்புறம் வந்து இந்த மாதிரி ரோப் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஒல்லியாக நம்மளுக்கு வேண்டாம். ஓகேவா? ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஒல்லியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பில்லோ அப்படிங்கிறனால நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் கூடனாலும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அந்த த்ரெட்டை ஒட்டி நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1 பாயிண்ட் இருக்கிற மாதிரி அந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு லூப் டர்னர் வச்சு அந்த ஒரு ஹோல் மாதிரிக்கு பார்த்திங்களா, அதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம அந்த கிளாத்தை வந்து நம்ம திருப்பி போட போகிறோம். அந்த லூப் டர்னரில் ஒரு கம்பி வந்து இருக்கும். அந்த கம்பியை வந்து அந்த கிளாத்தை பிடிச்சி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கம்பியை வந்து அந்த கிளாத்தை அப்படியே திருப்பி போட்டு கொண்டு வந்துடும். இப்போ பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த கிளாத் வந்து உள்ள கிளாத்து வெளியில் வந்துட்டு இப்போ இந்த கம்பியை எடுத்துகிட்டு நம்ம கீழே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து திரும்பி வந்துடும். சரிங்களா? இது வந்து ஒரு காட்டன் அப்படிங்கிறனால கொஞ்சம் டேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஒரு ஷைனிங் கிளாத்து சாஃப்ட் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு டேர்ன் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இந்த ரோப்பை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு 8 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 6 to 8 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 8 இன்ச்சஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலேனா ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து நார்மல் சைஸ். ஓகேவா? இது வந்து ஒரு பக்கம் தான் நம்ம 2 ரோப் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதேமாதிரி இன்னொரு பக்கமும் 2 ரோப் வந்து வைக்கணும். அதுக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு மணி வந்து ஸ்டிச் பண்ணி தொங்க விட போகிறோம். சரிங்களா? அதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 3 இன்ச்சு ஹைட்டு 3 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கிளாத்தை ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ஃபோல்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு ஆப்போசிட் சைடு கார்னரும் நம்ம ஃபோல்ட் பண்ணுறேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சம்சா மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ அதில் வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு மறுபடியும் இந்த சைட்லேருந்து நான் ஆப்போசிட் சைடாப்பில் ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ இதில் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டுமே அந்த த்ரெட்டை கட்டிடுங்க, லாஸ்ட்டுமே அந்த த்ரெட்டை கட்டிடுங்க. அந்த ஸ்டிச் பண்ணும்போது கிராஸாக ஸ்டிச் பண்ணணும், நேராக ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கிளாத்தை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு மணி வந்து கிடச்சிரும். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஒரு அழகான மணி வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டு இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? இந்த ரோப்பை இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பில்லோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து உள்பக்கத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி உள்பக்கமாக வச்சுட்டு இப்போ மேலே வச்சுட்டு அங்கே நல்லா வந்து த்ரெட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிடுங்க. கீழேயுமே அந்த த்ரெட்டை நல்லா இது கட்டிடுங்க. ஓகேவா? அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம 4 பக்கமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம 3 பக்கம் ஃப்ரில் வர மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து நான் அடுத்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டிங் சைடு வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபோல்டிங் சைடையும் கட் பண்ணிவிட்டு ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதில் வந்து நான் ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறனால தான் ஃபோல்டிங்கை அப்படியே வச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஒரு பக்கத்தில் இந்த ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயுமே இந்த ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ அவ்வளோதாங்க. இந்த பார்ட் 1 பில்லோ கவரை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். எந்த பிசுறுமே இல்லாமல் நீட்டாக அழகாக வந்து பொட்டிக் ஸ்டைலில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? இதில் எந்த டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.